வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான பிரபலமான அறிவிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முதல்வர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் ஆகியோர் இணைந்து வரவிருக்கும் தேர்தலுக்கான வாக்குறுதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்து வருகின்றனர். இந்த ஆலோசனையில் ஏழை எளிய மக்கள் மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலனுக்காக கூட்டுறவு வங்கி நகைக்கடன்கள், பயிர்க்கடன்கள், கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து தீவிரமாக பரிசீலனிக்கப்படுகிறது. மேலும் பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயிலிருந்து 2000 வரத்துக்கு உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிருக்கு. பொதுத்துறை வங்கிகளிலும் இத்தகைய கடன் தள்ளுபடி சலுகை விரிவுபடுவது குறித்து நிதியமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு விரிவான நிதி திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்களின் பொருளாதார நிதி சுமையை குறைக்கும் வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிகிறது. இது போன்ற சமூக நடவடிக்கைகள் மூலம் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே அரசின் முதன்மையான நோக்கம். தமிழக அரசின் நகைக்கடன் மற்றும் தள்ளுபடி திட்டங்களை குறித்து தான் அந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் புதிய கடன் தள்ளுபடி திட்டங்கள், ஒரு கவர்மெண்ட் உடைய நியூ லோன் வேவர்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் ஓவர்வியூ. தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்று வரும் முக்கிய ஆலோசனைகள், வரவிருக்கும் தேர்தலில் இடம்பெறக்கூடிய சில அம்சங்கள். இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் டிஸ்கஷன் TN Chief Minister and Ministers including the potential features of upcoming election menstrual flow. ஓகேங்களா? ஸோ இந்த கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு அறிவிக்க இருக்காங்க. ஸோ கீ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே லோன் வேவர்ஸ்க்கு உண்டானது. ஓகேங்களா? ஸோ அதில் நகைக்கடன் தள்ளுபடி ரொம்ப 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 முக்கியமான ஒரு அறிவிப்பு. அரசு நிர்வாகத்தின் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் 3 முதல் 5 சவரன் வகை நகை அடங்கு வைத்துள்ள ஏழை எளிய சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க. பயிர்க்கடன் விரிவாக்கம், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கிராப் லோன் வேவர். கூட்டுறவு வங்கிகள் மட்டுமின்றி பொதுத்துறை வங்கிகளிலும் பயிர்க்கடன் தள்ளுபடியை அமல்படுவது குறித்து ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டிருக்காங்க. கல்வி மற்றும் சுய உதவு குழு கடன்கள், எஜுகேஷன் மற்றும் HGH லோன். மாணவர்களின் கல்வி கடன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்களை ரத்து செய்வதற்கான மாஸ்டர் பிளான் IAS அதிகாரியுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திட்டமிடல் மற்றும் காலக்கெடு, இதுதான் இறுதி கட்டத்தில் இருக்குது இந்த திட்டமிடல். ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே தற்சமயம் அந்தந்த கட்சிகள் வேகமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக வர இருக்குது நண்பர்களே. ஸோ நலத்திட்டங்கள் எல்லாமே மாற்றி அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா மகளிருடைய உரிமை தொகை பார்த்திங்கன்னா 1500 வரைக்கும் உயர்த்தலாம், இல்லை 2500 வரைக்கும் உயர்த்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள். தற்பொழுது வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஜூன் 15 முதற்கட்டமாக 1500 உயர்த்தி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சாலையோரிய வியாபாரிகள், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஏழை எளிய சாலையோரிய வியாபார கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு ஆலோசித்து வருகிறது. ஸோ முதற்கட்டமாக அந்த ஏழை எளிய சாலையோர ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உடனடியாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. 2026 31 வரைக்கும் நலத்திட்டங்கள் நிதி திட்டத்தை அடுத்த ஆண்டு நிதி திட்டத்தில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்த தள்ளுபடி அறிவிப்புகளை படிப்படியாக செயல்படுத்த திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் மற்றும் திட்டமிடல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த தேர்தல் காலத்தில் 200க்கு மேலே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க தமிழக அரசு. ஸோ ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு பார்த்திங்கன்னா தற்சமயம் 200க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் பட்டியலில் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் ஆகியோர் தயார் செய்து வருகின்றனர். இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா விரைவில் இதற்கான பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா வர இருக்குது. அதில் கூட்டுறவு கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ ரெடியாகிக்காங்க மக்களை. இதை பற்றிய தகவல்களை விரைவில் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்தர்கள். மீண்டும் ஒரு நலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.